நாம் நீண்ட காலமாக இந்த இரண்டு பெரும் திராவிட கட்சிகள் திமுக அதிமுக இந்த கட்சிகளின் ஆட்சியில் வாழ்ந்துவிட்டோம் என்று சொல்லுவதை விட வாழ்க்கையை கடத்திவிட்டோம். இப்போது இதே கொடிய ஆட்சி முறை தொடர வேண்டுமா அல்லது இது முடிய வேண்டுமா என்பதை முடிவெடுக்க வேண்டிய ஒரு கட்டத்தில் நாம் நிற்கிறோம். அதற்கான வாய்ப்பு காலம் நமக்கு தந்திருக்கிறது. இந்த தேர்தல் வருகிற 23ஆம் தேதி நாம் செலுத்துகிற வாக்கில்தான் நம்முடைய எதிர்கால வாழ்க்கை தீர்மானிக்கப்பட இருக்கிறது. அதை கற்றறிந்தவர்கள், அறிவார்ந்த பெருமக்கள், கற்றுக்கொண்டிருக்கிற என் அன்பு தமிழங்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி இந்த நிலத்தில் ஒரு நல்ல அரசியலையும் நல்ல அரசையும் அமைய செய்ய நீங்கள் வாக்கு செலுத்த வேண்டும் என்று உங்கள் மகன் அன்போடு வேண்டுகிறேன். இங்கே இந்த நாட்டில் ஆட்சி முறை, அரசியல் கட்டமைப்பு என்பது சாதி, மதம், சாராயம், பணம் இதில் தான் கட்டமைக்கிறார்கள். நலத்திட்டம் என்பது சலுகை, மானியம், போனஸ், இலவசம். இதுதான். இந்த இலவசம் என்கிறது எவ்வளவு பெரிய ஏமாற்று, எவ்வளவு பெரிய வீழ்ச்சி திட்டம், கவர்ச்சி திட்டம் என்பதை அறிவு சமூகம் ஆய்ந்தறிந்து பார்க்க வேண்டும். ஒரு நாட்டில் வேலை, உழைப்பு, வருவாய், வாழ்க்கை இப்படி இருந்தால்தான் அந்த நாடு சரியாக இருக்கும். வேலை இல்லை, உழைப்பு இல்லை, வருவாய் இல்லை, அதற்கு பதிலாக இலவசம் வாழ்க்கை என்றால் அந்த நாடு பாதாளத்தில் போய் அதல பாதாளத்தில் விழுந்துவிடும். மிகப்பெரிய பொருளாதார வீழ்ச்சியை சந்திக்கும். அதற்கு சான்று வெனிசுலா. அவன் உழைப்பை துண்டிச்சான், வேலையிலிருந்து உழைப்பை துண்டிச்சான், உழைப்பிலை வருவாயை துண்டிச்சான், நாடு சரிந்து விட்டது. அந்த நிலை நம் நாட்டுக்கு வருவதற்கு முன்பு நம்முடைய மக்கள் விழித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த மகன் இந்த படத்தை உங்களுக்கு போட்டு காட்டுகிறேன். இலவசம் என்ற சொல்லே இல்லாமல் ஒழிக்க வேண்டும் என்பது உங்கள் பிள்ளைகளின் கனவு. இலவசம் பெற வேண்டிய ஏழ்மை வறுமை நிலையில் இல்லாது என் சொந்தங்களின் வாழ்க்கையை உயர்த்த வேண்டும் என்பது உங்கள் பிள்ளைகளின் கனவு. நான் அச்சிலை எழுதி கொடுத்தேன். படிக்கிற பழக்கம் குறைஞ்சு போய்விட்டது. படம் பார்த்து கெட்டுப்போன சமூகம்னால வழி இல்லாமல் நானும் படம் போட்டு காட்டுறேன். எப்படி இந்த இலவசம் எப்படி இருக்குன்னு பாருங்க. இலவசம் என்பது ஒரு வளர்ச்சி திட்டம் அல்ல, வீழ்ச்சி திட்டம், வெற்று கவர்ச்சி திட்டம். தவத்திரு குன்றக்குடி அடிகளார் என்கிற பெருந்தகை நம்முடைய போற்றுதற்குரிய பெருமகன் என்ன சொல்கிறார் என்றால், ஆறுதலால் காயங்கள் ஆறுவதில்லை. ஒருத்தன் காயம் பட்டுனா ஆறிடும், அழாத பண்ணா ஆறாது, மருந்து போடணும். அடுத்து ஆறுதலால் காயங்கள் ஆறுவதில்லை, அழுவதனால் எதையும் அடைந்து விட முடியாது. நம்ம அழுவதால எல்லாம் மாறுகிறது. நகர்த்துற அழுவதனால் எதையும் அடைந்து விட முடியாது. தூறல்களால் பயிர்கள் விளையாது. தூறல்களால் பயிர்கள் விளையாது. தூறல் விழிந்து பயிர் விளையாது. நல்ல மழை பெய்யணும். அப்ப ஆறுதலால் காயங்கள் ஆறாது, அழுவதனால் எதையும் அடைந்து விட முடியாது, தூறல்களால் பயிர்கள் விளையாது. என் தேசத்தை நாசமாக்கிய ஒரே சொல் இலவசம்ங்கிறார். இலவசத்தால் என் நாடு வாழாது, வளராது. அதுதான் அவர் சொல்றாரு. ஒரு மனிதனுக்கு ஒரு மானுட தேவை உணவு, உடை, உறைவிடம், வாழ்றதுக்கு இடம், உண்ண உணவு, உடுக்க உடை, உறங்க இடம். இது மூன்றும் அடிப்படை தேவை. இது மூன்றையும் கொடுக்க வேண்டியது அரசின் கடமை. இதை ஒரு அரசு கொடுக்க தவறுகிற போது அந்த சமூகம் குற்ற சமூகமாக மாறும். இதை அடைவதற்கு அவன் என்ன பண்ணுவான்? ஊழல் செய்வான், லஞ்சம் பெறுவான், கொலை செய்வான், கொள்ளையடிப்பான், திருடுவான். அப்ப அந்த சமூகம் குற்ற சமூகமாக மாறும் என்று சொல்றார். இப்ப அது இல்லாத நிலையில நம்ம மாற்றி படைக்கணும் நம்ம நாட்டை. இப்ப இலவசம் அரசின் திட்டங்கள் பன்னெடுங்காலமாக இந்த நாட்டில் திட்டம் என்பது சலுகை, போனஸ், அரசு ஊழியர்களுக்கு போனஸ், சிலருக்கு மானியம், மக்களுக்கு இலவசம். பார்த்துக்க, இந்த மாதிரி மானியம், சலுகை, இலவசம், இது 4 தான் திட்டம். வேற எதுவுமே கிடையாது. இது திட்டமே கிடையாது, பெருத்த நட்டம். இப்ப இலவசத்தில் இழக்கிற வனத்தை ஒண்ணு கேட்டுக்கணும்.
நமக்கு இலவசத்தை நான் வந்து உங்க பிள்ளை உங்க உடன் பிறந்தவன் கடுமையா எதிர்த்தவன. இவங்க இந்த அம்மையார் ஜெயலலிதா என்ன பண்ணிட்டாங்க, இலவசங்கிற சொல்லை எடுத்துட்டு விலையில்லா மிக்சி, விலையில்லா கிரைண்டர், விலையில்லா லேப்டாப், விலை இல்லை, நமக்கு கொடுக்கும்போது விலை இல்லை, அவங்க கடையில் வாங்கும்போது விலை இருந்ததா இல்லையா, அதான் கேள்வி. அந்த விலையை எங்கிருந்து கொடுத்தார்கள்? இப்போ இலவசத்தில் இழக்கிற கொடுக்கப்படுகிற பொருட்களுக்கு அதை இழக்கிற பணத்தை எங்கிருந்து எடுப்பார்கள்? இதற்கு நம்ம கேட்கணும். இங்க பாருங்க, எதாவது கொடுக்கப்படுது? மின்விசிறி, இந்த மாவு அரைக்கிற எந்திரம் மிக்சி, இந்த மசாலா அரைக்கிற எந்திரம் கிரைண்டர். இதை மொத்தமாக அவன் ஒப்பந்தம் பண்ணும்போது தயாரிப்பு நிறுவனத்துக்கிட்ட தரக்குறைவாக தயாரிக்க வச்சு, இப்போ ஒரு மிக்சி வந்து 5000 ரூபாய்ன்னு வச்சுக்கிறீங்களேன், 3000 ரூபாய்க்கு தயாரித்து கொடு, அது 2 மாதம் ஓடுற மாதிரி இருந்தால் போகும். ஏன்னா இலவச ஓசையாக தான் கொடுக்க போகிறோம், இலவசமாக தான் கொடுக்க போகிறோம்னு கொடுக்குறான். எவனும் தரமாக தர்றதுக்கு, நமக்கு தரமாக தரணும்னு அவனுக்கு என்ன இருக்குது? தரமாக நல்லா ஆட்சியை கொடுத்துருந்தா நாமளே வாங்கியிருக்க மாட்டோமா? இந்த மடிக்கணினி, இந்த மிதிவண்டி, இது எல்லாவற்றையுமே ஒரு குடும்ப தலைவன், ஒரு வீட்டில் இருக்கிற மக்கள் அவர்களே உழைத்து வாங்கி கொள்ளக்கூடிய அடிப்படை தான். ஒன்றும் ஐயோ மிக்சியே வாங்க அப்படிலாம் கிடையாது. வேலை கொடுத்து சம்பளம் கொடுத்தா அவனை வாங்கி கொள்ளக்கூடிய, நிறைவேற்றி கொள்ளக்கூடிய எளிய தேவைதான். ஆனால் அடிப்படை அதை கூட நிறைவேற்றி கொள்ள முடியாத வறுமை ஏழ்மையில் என் மக்கள் இருக்கிறார்கள். இவ்வளவு காலம் ஆட்சி செய்தவர்கள் வைத்திருக்கிறார்கள், வைத்திருந்தார்கள், இன்னும் இருக்கிறார்கள் என்பதுதான் கொடுமை. இங்க பாருங்க, இப்ப மகளிருக்கு உரிமை தொகை, யாருடைய உரிமை தொகை? கலைஞரின் உரிமை தொகை. அதனால எப்படி அவர் பரம்பரையா சேர்த்து வச்சிருந்த சொத்தை பூரா வித்துவிட்டு அதுல தர்றதுனால, கர்ண மகாராசா பரம்பரையினால அதுல இருந்து வர்றதுனால அது அவருடைய உரிமை தொகை, நம்ம உரிமை தொகை இல்லை. இப்போ இதுல 1000 ரூபாய் பெண்களுக்கு எப்படி வருது? 950 கோடி இழக்கிறோம் ஒரு மாசத்துக்கு. 950 கோடி. ஆசிரியர் சம்பளம் கேட்டு வீட்டில் நிற்கிறான்ல, அறிவை வளர்க்கிற ஆசிரியர், படிப்பிக்கிற ஆசிரியர், பாதி நின்று போறாங்கல்ல, அவனுக்கு சம்பளம் கொடுக்க தேவை 150 கோடி தான். இந்த இழக்கிறது யாரு கேட்டது? இங்க உட்கார்ந்துருக்க எங்க அக்கா தங்கச்சி, எங்க அம்மா பெரியம்மா யாராவது 1000 ரூபாய் கொடுக்கணும், 1000 யாரும் போறான் இல்லை. வாக்கை பறிக்கணும், பெண்களின் வாக்கை பறிக்கணும், அதுக்கு 1000 ரூபாய் கொடுத்து பறிக்கிறான். அப்புறம் இது புதுமை பெண், தமிழ் புதல்வன், இலவச அரிசி, இதெல்லாம் பாரு. இதுல இழக்கிற பணம் எவ்வளவுன்னா, ஒரு குடும்பமே நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய தேவைதான் இந்த அரிசி, பருப்பு, எண்ணெயெல்லாம். இதுக்கு கூட வக்கற்ற நிலைமையில் என் மக்களின் வாழ்க்கை தரத்தை வச்சு விட்டு இந்த இத்தனை ஆண்டு ஆட்சியில் இது மாதிரி நம்ம வீடுகளை பாரு, இதுல 950 கோடி இந்த 1000 ரூபாய் கொடுக்கறதுல இழக்குது பெண்களுக்கு மாசம். இப்படி இழந்தே போய் தான் இந்த புதுமை பெண், தமிழ் மாணவன், தமிழ் மகன், இவருக்கு இதுல இழக்கிற பணம் மட்டும் ஒரு ஆண்டுக்கு 12,000 கோடி. இந்த 12,000 கோடியை ஒரு தொழில், ஒரு முதலீடு செய்து, ஒரு வேலை வாய்ப்புக்காக முதலீடு செய்து நிலையான வேலையை கொடுத்து அவனுக்கு நிலையான வருவாயை கொடுத்து விட்டால் இதெல்லாம் அவனே வாங்கி கொள்வான், மரியாதையாக பெருமையாக வாழ்வான். இப்படி கடனை வாங்கி இலவசம் கொடுத்து 10 லட்சம் கோடி கடன், 1 லட்சம் கோடி வட்டி கட்டி கொண்டிருக்கிறது நமது அரசு. இதிலே பெருந்தொகை காலியாகிறது. இதுல என்ன கொடுமைனா, இந்த இலவசத்துக்கு இவ்வளவு அறிவிச்சு பணத்தை வீணாக்குது. ஆனா என் பெற்றோர்கள் பிள்ளைகளை படிக்க